நிறைய பேர் 100 வேண்டுதல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூ போய் நடக்காது. போற வழியில ஒரு கருப்பராயன் கோயில் இருக்கும். நீ மட்டும் இந்த இன்டர்வியூல என்னை பாஸ் பண்ண வை, நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வேண்டிட்டு போயிருவாங்க. அது மறந்துடும். அப்படி பிரசன்னம் பார்க்கும்போது லக்னத்திற்கோ உதயத்திற்கோ செவ்வாய் சம்பந்தப்பட்டால் இவர்கள் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பெண்டிங் வைத்தவர்கள், இல்ல ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வேண்டுதல் பெண்டிங் இருக்கும். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கும்ல, திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காஞ்சிபுரம், அதே போல காளகஸ்தி, சிதம்பரம், இந்த 5 ஸ்தலங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்தலத்துல அந்த வேண்டுதலுடைய காயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எதுக்கு கட்டி வச்சோம்னே தெரியாது. இது இங்கெல்லாம் போயிட்டு ஒரு பிடிக்காசு, ஒரு கை நிறைய எடுக்கிறதா பிடிக்காசு மஞ்சள் துணியில கட்டி, ஏதாவது ஒரு வேண்டுதல் எங்கள் வம்சத்திலேயோ எதாவது இருந்திருக்கும், குற்றமா இருந்திருக்கும், விட்டுருப்போம், மன்னிச்சு இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பா நீங்க சரணாகதி அடையணும். மன்னிப்பு கேட்டா ஒரு பலம் இருக்குங்க. கடவுள் மன்னிக்கிறதுல மிகப்பெரியவர். ஏமா செஞ்சிட்டோம், எனக்கு ஒரு லைஃப் கொடு, எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து. அதான் பஞ்சபூத தத்துவங்கள் கோயில்களுக்கு அனுப்புறோம்.